Dear students, இந்த வீடியோவில் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். சார்ஜை வந்து நம்மளால் கிரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது, பட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு. ஸோ டோட்டல் சார்ஜ் ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இது பாருங்கள். இப்போ இதில் வந்துட்டு 3 கூலும் இருக்குது, -1 கூலும் இருக்குது, -2 கூலும் இருக்குது. இதை வந்து ஒரு இன்சுலேட்டிங் பவுண்ட்ரியில் வச்சுருக்கோம். இதை இப்போ ரீஅசம்பிள் ஆகிடுது. ரீஅசம்பிள் ஆகி +2 கூலும் +3 கூலும் அண்ட் இது வந்துட்டு எக்ஸ் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ ஆஸ் பர் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் படி இதில் உள்ள நெட் சார்ஜ் தான் 1ல் உள்ள நெட் சார்ஜ் தான் 2லையும் இருக்கும். அப்போ 1ல் முதல்ல எவ்வளோ நெட் சார்ஜ் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணிடுவோம். அப்போ 3 -1 -2. ஸோ இது மூணையும் கால்குலேட் பண்ணோம்னா இதோட நெட் சார்ஜ் வந்துட்டு எவ்வளோனா 0 இருக்குது. இதோட நெட் சார்ஜ் பாருங்கள் 2 + 3 + x. அப்போ என்னென்னு வரும்னா 5 + x. ஸோ ஆஸ் பர் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், ஸோ 1ல் உள்ள நெட் சார்ஜ் தான் 2லையும் இருக்கணும். அதனால தான் இங்கே ஈக்குவல் டு போட்டிருக்கோம். ஸோ அப்போ 3 - 3 0, இந்த +5 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா -5. அப்போ x = -5 கூலும். தேங்க்யூ.